நம சிவாய சிவாய நமக. அன்பே சிவம். தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். அன்பர்களே, 2024 ஜனவரி மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது கும்பம் ராசிக்கு உண்டான சுப மற்றும் அசுப பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜனவரி மாதம் கும்பம் ராசி அன்பர்களுக்கு வெற்றி மாதமாகவும் சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்க வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அன்பர்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாம். கும்பம் ராசி அவிட்டம் 3 மற்றும் 4 பாதங்கள், சதயம் பூரட்டாதி 1 மற்றும் 2, 3 பாதங்கள். கிரக நிலைகள்: ராசியில் சனி, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் புதன், லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் என கிரக நிலைகள் சஞ்சரிக்கின்றன. கிரக மாற்றங்கள்: 8/1/2024 அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். 15/1/2024 அன்று சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 18/1/2024 அன்று சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். 27/1/2024 அன்று புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். இப்பொழுது பலன்கள். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட கும்பம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அடுத்தவர்களுக்கு உதவ போய் அதனால் அவதிப்பட நேரலாம். எனவே கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. வாகனங்களில் செல்லும்போது, பணிபுரியும் இடத்தில் ஆயுதங்களை கையாளும் போதும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். செலவு அதிகரிக்கும். மனதில் இருந்த உற்சாகம் குறைய தொடங்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் சற்று விழிப்புடன் இருப்பது மிகவும் நல்லது. பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கூடுதல் கவனமாக செய்வது மிகவும் நன்மை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதம் ஆகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலைச்சலையும் வேலை பளுவையும் சந்திக்க நேரிடும். சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் மிகவும் நன்மை தரும். சகோதரருடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பெண்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும்போது கவனமாக இருக்க வேண்டும். செலவு அதிகரிக்கும். வீண் கவலை உண்டாகலாம். கலைத்துறையினர் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு நன்கு உழைப்பது மிகப்பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். அறிவுத்திறன் அதிகரிக்கும். உங்களது பேச்சு மற்றவர்களை மயக்குவது போல் இருக்கும். எங்கு இருந்தாலும் ருசியான உணவை உண்டு மகிழ்வீர்கள். சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள். அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீர்கள். பணவரத்து திருப்தி தரும். செயல்திறமை கூடும். பயணங்களும் செல்ல நேரிடலாம். மனதில் நிம்மதி ஏற்படும். சுற்றத்தினர் வருகை இருக்கும். நண்பர்கள் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும். இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்கள் கல்வி பற்றிய கவலையை தவிர்த்து கூடுதல் கவனத்துடன் படிப்பது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். வீண் அலைச்சல்கள் இருக்கும். சற்று நிதானமாக செயல்பட வேண்டும். அவிட்டம் நட்சத்திரம் 3 மற்றும் 4 பாதம். இந்த மாதம் சாதுரியமான பேச்சின் மூலம் சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவீர்கள். பயணங்கள் செல்ல நேரிடும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைய பாடுபடுவீர்கள். கல்வி தொடர்பான பயணம் செல்ல நேரலாம். சதயம் நட்சத்திரம். இந்த மாதம் ஒரு காரியத்தை செய்யும் முன்பு அது சரியா தவறா என பலமுறை மனதுக்குள் கேள்வி எழுப்பி பின்னர் ஒரு முடிவு செய்து எடுக்க வேண்டும். எல்லா வகையிலும் நல்ல பலன் உண்டாகும்.
மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் அதிகரிக்கும். எதிலும் சற்று கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதம். இந்த மாதம் வீண் பிரச்சனைகள் ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான மனக்கவலைகள் தோன்றி பின்பு மறையும். ஆனால் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். புதிய ஆர்டர்கள் வாங்குவது தொடர்பான அலைச்சல்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். சற்று நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். உங்களுக்கு பரிகாரம்: பெருமாளை தரிசித்து வணங்கி வர எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சீர்படும். கணிசமான பணவரவு உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமைகள்: வளர்பிறை செவ்வாய் வியாழன், தேய்பிறை செவ்வாய் புதன் வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 3 மற்றும் 4, 30, 31. அதிர்ஷ்ட தினங்கள் 23 மற்றும் 24. அன்பர்களே, இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.